அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம பார்க்க இருக்கும் விமர்சனம் சசிகுமார், சிம்ரன், யோகி பாபு, மிதுன், கமலேஷ், பக்ஸ் மற்றும் பலர் இணைந்து நடித்திருக்கும் டூரிஸ்ட் ஃபேமிலியை பற்றி வாங்க பார்க்கலாம். இந்த படத்தை அபிஷன் ஜீவிந்துங்கிறவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப இளம் வயதிலேயே 24 வயசுலேயே இந்த படத்துக்கு சான் ரோல்டன் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை பரத் விக்ரமன் எடிட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு அரவிந்துங்கிறவர் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட மைய கரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, தங்களோட சொந்த நாட்டில் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இந்தியாவுக்கு அகதிகளாய் குடிபெயர்றாங்க சசிகுமார் ஃபேமிலி. அவங்களுக்கு இந்தியாவில் தகுந்த வரவேற்பும் பாதுகாப்பும் கிடைச்சதா இல்லையா என்பதுதான். ஸோ ஒரு சிக்கலான கதைக்கருவை எடுத்துக்கிட்டு 2 மணி நேரம் எந்த அலுப்புமே தட்டாத அளவுக்கு மிக நேர்த்தியா இந்த படத்தை கொண்டுட்டு போயிருக்கிறார் இயக்குனர். அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான திரைக்கதையை உருவாக்கி இருக்காரு டைரக்டர். அதுக்காகவே அவருக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை நாம தெரிவிச்சுக்கலாம். இந்த படத்துல சசிகுமார் ஃபேமிலியோட சின்ன பையனா வர்ற கமலேஷ்ங்கிற சிறுவன் நிறைய இடங்கள்ல, அதாவது படம் தொடங்குனதுலேருந்து படம் முடிகிற வரையிலுமே நம்மளை சிரிக்க வைக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஆக்டிவிட்டியா பண்ணிட்டு வர்றாரு. அது ரொம்ப ரசிக்கும்படியாவே இருக்கு. சசிகுமார் இதுலேயும் 2 பெரிய பசங்களுக்கு தந்தையா ஒரு வயதான தோற்றத்துல தான் நடிச்சிருக்காரு. உடன்பிறப்பே கருடன் படத்தை எல்லாம் பார்த்தப்பவே ஒரு குடும்ப தலைவனா நடிக்கிறதுக்கு இவர் சரியான ஆள் தான் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்திருப்போம், ஒரு முடிவுக்கு நம்ம வந்திருப்போம். அந்த முடிவு சரிதான் அப்படிங்கிறத இந்த படத்துலயே அவர் நிரூபிச்சிருக்காரு மீண்டும் ஒரு முறை. ஏன்னா அந்த அளவுக்கு பொருத்தமா ஒரு பொறுப்புள்ள குடும்ப தலைவனா 2 பசங்களுக்கு அப்பாவா அவ்வளவு நேர்த்தியா நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு கதாநாயகனா இந்த படத்தோட மொத்த பலத்தையுமே தன்னோட தோள்களில் தூக்கி சுமந்துட்டு போறாரு. ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு அங்க இருக்கிற குடும்பங்களோட நம்ம சரிக்கு சமமா பழகி அவங்களோட ஒன்றிணைந்து அந்த குடும்பத்தை நடத்தணும், மற்றவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணியே நம்ம வாழணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு சீன்லையும் அவர் பண்ணிட்டே இருக்காரு. அதுக்கு இயக்குனரும் மிகப்பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி சசிகுமாரின் மனைவியா இருக்கிற சிம்ரன் அப்பப்போ ஒரு சில படங்கள்ல வில்லியாவோ இல்லை ஒரு சில கேரக்டர் ரோல்லையோ நடிச்சுட்டு தான் இருக்காங்க. இப்போ இருந்தாலும் இந்த படத்துல ஒரு முழுநீள கதை நாயகியா நடிச்சிருக்காங்க. அதிலும் அவங்கள பெருமைப்படுத்தும் விதமா இந்த படத்துல ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ல நடக்கிற இடத்துல அவங்களோட மிகப்பெரிய ஃபேமஸான பாட்டான ஆழ்தோட்ட பூபதிக்கு அவங்கள ஆட விட்டுருக்கிறது இன்னும் மாஸ். ஒவ்வொரு மகனுக்கும் தன்னோட தந்தை தான் முதல் கதாநாயகன் அப்படிங்கிறது ஒரு சொலவடை மாதிரியோ இல்லை யாராவது ஒருத்தர் எழுதி வச்ச பிலாசபி மாதிரியோ கூட இருக்கலாம். ஆனால் இந்த படத்தில் மிதுன் அதைய தெளிவாகவே அவரோட பர்ஃபார்மன்ஸ் மூலமாக ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு அவருக்கும் அவரோட தந்தைக்குமான இடைவெளி, அதைய முடிக்கிற நேரத்தில் அவங்க 2 பேரும் பேசிக்கிறது, அதில் தன்னோட தந்தையை பற்றி மிதுன் எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மிக மிக சூப்பரான சென்டிமெண்ட் சீனோட அவரோட கேரக்டரை அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. எப்பவுமே பெற்றோர்களை எதிர்ப்பை மீறி வீட்டை விட்டு ஓடி திருமணம் செஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி இத்தனை காலமா நம்ம இளைஞர்களை மட்டும்தான் பார்த்துருக்கோம். சின்ன வயசுக்காரங்க தான் அப்படி கல்யாணம் பண்ணிட்டு தங்களோட வாழ்க்கையில கஷ்டப்படுவாங்கன்னு. ஆனா இந்த படத்துல அதற்கு மாறுபட்ட விதமா இளங்கோ குமரவேலையும் ஸ்ரீஜா அப்படிங்கிறவங்களையும் ஒரு வயதான முதிர்ந்த காதல் தம்பதிகளா காட்டியிருக்காங்க. அவங்க 2 பேரும் காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டதுனாலேயே அவங்களோட சொந்தக்காரங்க யாரும் அவங்கள பார்த்துக்கிறதே கிடையாது அப்படின்ட்டு அவங்களோட வாழ்க்கையை ஒரு தனிமையிலேயே கழிச்சிட்டு இருக்காங்க அந்த ஏரியால. ஸோ அவங்களையும் தன்னோட உறவுக்காரங்களா இவர் எப்படி மாத்திக்கிறாரு சசிகுமார், அந்த மக்களையும் அதாவது அந்த கணவன் மனைவியையும் மற்றவங்களோட எப்படி மிங்கிள் பண்ண வைக்கிறாருங்கிறது இன்னொரு சென்டிமெண்டல் எபிசோட். அதே மாதிரி MS பாஸ்கரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு மிடுக்கான முதலாளியோட தோற்றத்தில் அவர் சசிகுமார் கிட்ட வேலை வாங்கிறது, அதே நேரத்தில் வேலை கேட்டு தான் வந்தாங்கன்னா கூட அவங்களையும் தனக்கு இணையான ஒரு கெஸ்டாக ட்ரீட் பண்ணும் அப்படின்னு சொல்லி தன் வீட்டு சமையல்காரங்கிட்ட அந்த பேப்பர் கப் எடுத்துக்கிட்டு நார்மல் கப்பில் கொடுறா அப்படின்னு சொல்றதுல இருந்து அவரோட கேரக்டர் முற்றிலும் புரிஞ்சுக்கப்பட முடியாத அளவுக்கே எழுதியிருக்காரு இயக்குனர். அதுலேயும் அந்த 1 வார காலக்கெடு அவர் கொடுத்துருப்பாரு அப்ரெண்டிஸ் மாதிரி சசிகுமாருக்கு ஒரு டிரைவரா. ஆனால் அதுக்கப்புறம் இன்னையிலிருந்து உனக்கு என் வீட்டில் வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு துரத்திடுவார். அதுக்கு அடுத்த நாள் அவர்கிட்ட போய் சசிகுமார் பேசுகிறப்போ தான் அவர் சசிகுமார் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காருங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ அந்த சீன் அவரோட கேரக்டருக்கு ஒரு அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ்.
இப்படி ஒவ்வொரு சீன்லேயுமே ஒவ்வொரு கேரக்டரை பற்றியுமே அவ்வளோ டீட்டெயிலிங்காக எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப நீட்டான ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எல்லாத்துக்குமே கொடுத்து ஒரு மிக தூய்மையான ஒரு ஃபேமிலி ட்ராமாவை இந்த இயக்குனர் கொடுத்துருக்காரு. இன்னொரு மிக முக்கியமான நபர் இருக்கிறார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யோகி பாபு தான். அவரோட கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசந்துருவீங்க. சிம்ரனுக்கு அவர் அண்ணன். அப்படி ஒரு கேரக்டரில் அவர் வந்துட்டு படத்தோட தொடக்கத்தில் ஒரு அரை மணி நேரம் அவர் அடிக்கிற லூட்டி இருக்குது பாருங்கள். அந்த டைமில் சிரித்து சிரித்து நம்ம வயிறு வலி எடுக்கிறத நம்மளாலேயே தவிர்க்க முடியாது. அந்த அளவுக்கு மனுஷன் வாழ்ந்திருக்கார். படத்தோட இறுதி காட்சிகளில் ஒரு 2-3 வசனத்தின் மூலமாக இன்றைய தமிழ்நாட்டு அரசியலையும் மிக மென்மையாக சாடியிருப்பார் இயக்குனர். அதற்கு ஒரு சின்ன உதாரணம் பார்த்தீங்கன்னா, எம்எஸ் பாஸ்கர் வந்து போலீஸ்காரங்க கிட்ட ஒரு டைலாக் சொல்லுவார், நாங்கள் இந்த தமிழ் பேசுறது பிரச்சனையா இல்லை நாங்கள் தமிழ் பேசுறதே உங்களுக்கு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி படம் முடிகிற டைமில் எக்ஸாக்டாக அந்த டைமில் வந்துட்டு ரமேஷ் திலக் வந்து சசிகுமாரை பார்த்து சொல்லுவார், உங்களை யார் சார் அகதின்னு சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அவர் சொன்னது சொல்லிட்டு திரும்பி போனதுக்கப்புறம் சசிகுமார் திரும்பி பார்த்தா அவர் பின்னாடி அந்த ஏரியாவில் இருக்கிற மொத்த மக்களும் அவருக்கு உறுதுணையாக நிற்பாங்க. இந்த மாதிரி அங்கங்கே வந்து சமூக அரசியலை மிக எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பேச வச்சிருக்காரு. இந்த படத்தை பற்றி இவ்வளவு பேசுகிறையே இந்த படத்தில் குறைகளே இல்லைன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 2 குறை தாங்க. அதாவது பக்ஸை வந்து சசிகுமார் மீட் பண்ணுற டைமில் நீங்கள் மலையாளி தானே அப்படின்னு அறியாமையில் அவர் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களோட கான்வர்சேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எண்ட மோனே அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் சொல்லுவார். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு அடல்ட் காமெடியாக அது போயிடுச்சு. அதை கொஞ்சம் தவிர்த்து இருக்கலாம் ஒரு குடும்ப படத்தில். அதே மாதிரி இவங்களை பாதிக்கிற ஒரு குப்பை தொட்டி குற்றம் நடந்திருக்கும் அவங்க ராமேஸ்வரத்துலேருந்து வர்றப்போ. அந்த குற்றவாளி என்ன ஆனார், அவரை காவல்துறை பிடிச்சதா இல்லையாங்கிறத டீல்லையே விட்டாங்க. இந்த 2 குறைகளை தவிர என்ன கேட்டிங்கன்னா இது மொத்தத்தில் குடும்பத்தோடு சேர்ந்து ரசிக்கிறதுக்கு ஒரு சிறந்த திரைப்படம். இந்த 2025ஆம் ஆண்டு வெளிவந்திருக்கிறதுலேயே முதல் தரமான படம் இதுதான்னு நான் சொல்லுவேன். இந்த மாதிரி நல்ல படங்களுக்கு நாமும் ஆதரவு கொடுப்போம். நன்றி.